நாம் ஜெபிப்போம். தூதன் அவனை நோக்கி சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. போறோம். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஜெபிப்போம். பரலோக பிதாவே, சர்வ வல்லமையுள்ள எங்கள் மகா பெரிய தேவனே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் போற்றப்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் மனதின் தியானமும் என்றென்றைக்கும் உம்முடைய சன்னிதானத்தில் பிரீதியாக இருப்பதாக. அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்னால் ஆகும் என்று சொல்வதற்கு ஒன்றும் இல்லை அப்பா. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். விதைக்கிறவனாலும் அல்ல, தண்ணீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, ஆவியினால் எல்லாம் ஆகும். ஆண்டவரே, வருஷத்தின் கடைசி மாதத்தில் வந்திருக்கிறோம். 11 மாதமும் கண்மணி போல பாதுகாத்தீங்கப்பா. வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறீர். உமது பாதைகள் நெய்யாய் பொழிகிறது. தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கு. ஆண்டவரே, சபையிலே இந்த கீழ் நாள் உபவாச கூட்டங்கள், ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துங்கப்பா. சபைக்கு என்ன பேச நீர் சித்தம் இருக்கிறீரோ பேசுங்க. ஆண்டவர், ஒரு நாளும் ஜபங்கள் வீண் போகாது, ஒரு நாளும் உபவாசங்கள் வீண் போகாது, துதி வீண் போகாது, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்பது வீண் போகாதாப்பா. திருச்சபை போதகர் ஆசீர்வதிங்க. என்னெல்லாம் ஜப குறிப்புகளுக்காக இந்த 7 நாள் ஜபித்திருக்கிறோமோ, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லுங்கப்பா. ஆசீர்வதியும் போதகர், ஆசீர்வதிங்க. துணைவியார் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இசைக்கிறவளை ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை ஊழியத்தில் கர்த்தாவே, ஆண்டவரே சபையில் அத்தனை குடும்பங்களும் ஆசீர்வதிங்க. ஒரு குடும்பத்தில் தரித்திரம் இருக்கக்கூடாது, ஒரு குடும்பத்தில் கடன் இருக்கக்கூடாது. திருமணமாகாத பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணை கொடுங்க. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்புகளை உண்டு பண்ணி கொடுங்க. அன்று ஊழியத்திற்கென்ற சொந்த இடத்தை கொடுங்க. சபையில் மூப்பர்களை ஆசீர்வதிங்க. வாலிப சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க. இந்த பட்டணத்தில் நாங்கள் எப்படி ஊழியம் செய்ய வேண்டும், எப்படி எந்த முறையில் செய்ய வேண்டும் என்று நீர் எங்களுக்கு சொல்லி கொடுங்க. நான் உனக்கு போதித்து நடக்க வேண்டிய வழியை உனக்கு நான் காட்டுவேன். சொப்பனத்தில் பேசுங்க, தரிசனத்தில் பேசுங்க, வார்த்தைகளை கொண்டு பேசுங்க. வீண் வார்த்தைகளுக்கு விலக்கி காத்தருளுங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு எங்களுக்கு போதித்தருளும். நாங்கள் குறைவுள்ளவர்கள் அப்பா. எங்கள் எண்ணங்களிலே பரிசுத்தம், எங்கள் செய்கையிலே பரிசுத்தம், எங்கள் ஆவியிலே பரிசுத்தம், ஆத்மாவிலே பரிசுத்தம். உமக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும். சபையில் அத்தனை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத பிள்ளைகளுக்கு வீட்டை கட்டி கொடுங்கப்பா. ஆண்டவர், சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களிலே தேவைகள் சந்திக்கப்படட்டும். ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தாவே அவ்வளோ தேவைகள் இருக்கிறது. தேவைகளை நீர் பூர்த்தி செய்யுங்க. இந்த தேசத்தை ஆசீர்வதிங்க. கடந்த மழையினால எந்த சேதம் இருந்தாலும் அந்த சேதத்தை சரி செஞ்சு கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். அநேக ஊழியர்களை எழுப்புங்க, அநேக ஊழியர்களை எழுப்புங்க, அநேக ஊழியர்களை எழுப்புங்கப்பா. பொறுப்பாய் நாங்கள் நடந்து கொள்ள அந்த பொறுப்பின் ஆவியை கொடுங்க, அன்பின் ஆவியை கொடுங்க, ஞானத்தின் ஆவியை கொடுங்க, தெளிந்த புத்தி ஆவியை கொடுங்கப்பா. ஆசீர்வதிங்க. ஆவியில நிரம்பி ஜெபிக்கட்டும், சாட்சியுள்ள ஜீவியமாக வாழட்டும். சகிப்புத்தன்மையை கொடுங்கப்பா, சகிப்புத்தன்மையை கொடுங்க, பொறுமையை கொடுங்கப்பா. அன்பின் அபிஷேகத்தை ஊற்றுங்க. ஆசீர்வதிங்க. எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபையை கொடுங்கப்பா. ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஜபம் ஜெபிக்கிறவனை மாற்றும்.
அநேக வேளைகளில் நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே இதை மாற்றுங்கப்பா அதை மாற்றுங்கன்னு. எல்லா ஜபங்களையும் கேட்டு நம்மளை தான் மாற்றுவார். ஆண்டவரே இதை உடையுங்கப்பா அதை உடையுங்கப்பான்னுவோம், நம்மளை தான் அவர் உடைச்சி வைப்பார். இதை காலி பண்ணுங்க அதை காலி பண்ணுங்க, நம்மளை தான் முதல்ல காலி பண்ணுவார் அவர். நம்முடைய தேவன் நமக்குள்ள ஒரு மாற்றம் வரணும். ஜபம் ஜபிக்கிறவனை மாற்றும். முளையினால் சாதிக்க முடியாதது முழங்கால்னால சாதிக்கலாம். ஜபத்திலேயே சிறந்த ஜபம் பரிந்து பேசுகிற ஜபம். மற்றவர்களுக்காக, அழிஞ்சு போகிற ஆத்துமாக்களுக்காக நீ பரிந்து பேசு. நம்முடைய தேவைகளை கர்த்தர் பார்த்துக்குவார். நமக்கு ஒரு தேவன் உண்டு. இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசுகிறார். பூலோகத்தில் நாம் அழிஞ்சு போகிற ஆத்துமாக்காக பரிந்து பேசுவோம், நமக்காக பிதா கிட்ட இயேசு பரிந்து பேசுவார். இதை நாம் நன்கு தெரிந்து கொள்ள வேண்டும். ஜபம் ஜபிக்கிறவனை மாற்றும். நாம் அதிகமாக ஜபிக்க ஜபிக்க நம்முடைய சுபாவங்களில் ஒரு மாற்றம், ஒரு சகிப்புத்தன்மை, ஒரு பொறுமை, ஒரு அன்பு, இதெல்லாம் நாம் அதிகமாக கூடுதலாக ஜபிக்கிறதுனால தான் வருகிறது. அதனால் நம்ம கூடுதலாக ஜபிக்கணும். அமைதியான நாம் ஜபிக்கும் பொழுது தேவன் மகாபிரிய எழுப்புதலை கொண்டு வருவார். அந்தரங்கத்தில் பார்க்கிற பிதா வெளியரங்கமாக பதில் அளிப்பார். கர்த்தர் யாரை கொண்டு வந்தாலும் என்ன வேணாலும் செய்யலாம், நாம் அவர்கிட்ட விட்டு கொடுத்துடணும், அவ்வளவுதான். உனக்கு வேண்டியது எழுப்புதல் தானே. அந்த எழுப்புதலை நான் யார் மூலியமாக வேணாலும் கொண்டு வருவேன். நீ என்ன என்கிட்ட வந்து இவங்க மூலியமா செய் அவங்க மூலியமா செய்யின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கேட்பார். கரெக்டு தானே? ஏன்னா உன் நினைவு என் நினைவு அல்ல, உன் வழிகள் என் வழிகள் இல்லை. பேதுரு யோவானும் தேவாலயத்துக்கு போகிறாங்க. சப்பானியை பார்த்து இயேசுவின் நாமத்தினால எழுந்து நடந்தான், முடிஞ்சு போச்சு. இயேசு பிறவி குருடனுக்கு பார்வை கொடுத்தார். பேதுரு யோவானும் பிறவி சப்பானியை நடக்க வச்சாங்க. இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டா சுகம், பேதுருவின் நிழல் பட்டா சுகம் இல்லை. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதுக்கு மேலேயும் செய்வான். எழும் அப்படித்தானே சொல்லுகிறது. அதனால வர காலங்களிலே நம்முடைய தேசங்களில் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மிராக்கிள்ஸ் நடக்கணும். அது நடந்தாதான் இந்த ஜனங்க நம்புவாங்க. கையில்லாத சபைக்கு வந்தேன் சார், உங்கள் இயேசு எனக்கு கை கொடுத்து வீட்டுக்கு அமைச்சிருக்காருன்னா அந்த ஒரு வீடியோ போகிறோம், வைரல் ஆகிடும் நாட்டில். கரெக்டு தானே? இப்போ வேண்டாததெல்லாம் வைரல் ஆகிருக்கு இல்லை, இதான் வைரல் ஆகணும் இல்லையா? ரெண்டு கையில்லாத வந்தேன், ஜபத்தில் கர்த்தர் எங்களுக்கு கை கொடுத்துருக்கார். இதுதான் இன்றைக்கு இந்த தேசத்துக்கு. இது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அந்த அற்புதங்களை யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நான் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்புகிறவன், காரணம் நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஐ பிலீவ் இன் மிராக்கிள்ஸ் பிகாஸ் ஐ பிலீவ் இன் ஜீசஸ். இன்றைக்கு ஒரே ஒரு சுவிசேஷத்திலிருந்து ஒரு 7 காரியங்களை ரத்தின சுருக்கமாக நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த வார்த்தையின் தலைப்பு பயப்படாதே. Fear not of flowers. பயப்படாதேங்கிற ஒரு ஆவிக்குரிய பூங்கொத்தை தேவன் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு பூங்கொத்தில் நிறைய பூக்கள் இருக்கும் இல்லையா? பூக்கள் சிதறி கிடக்குது. அந்த சிதறி கிடக்கிற பூக்கள்லாம் எடுத்து மாலையாக போட்டுக்க முடியாது. அந்த சிதறி கிடக்கிற பூக்கள் எல்லாம் ஒரு நார் வச்சு கோத்த பிறகுதான் போட்டுக்க முடியும் இல்லையா? அந்த நார் தான் அந்த பூக்கள் எல்லாம் என்ன கொண்டு வருகிறது? ஒரு ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வருகிறது.
அதனால்தான் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் கட்டி இழுத்தே. நாமெல்லாம் சிதறி கிடந்த பூக்கள் தேவன் தம்முடைய அன்பினால் அந்த கயிறினால் கட்டி அணைத்து சபையிலே உட்கார வச்சிருக்கிறார். உண்மைதானே? யோசிச்சுப்பார் இல்லையா? யோசிச்சுப்பார். ஒரு வாலிபன் ஒரு ஞானியினிடத்தில் போய் வர சொன்னான், ஐயா, என்னோட வாழ்க்கையில் எனக்கு ரொம்ப ஏமாற்றங்கள், கசப்புகள், எவ்வளவோ பொறாமைகள், எரிச்சல்கள் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எனக்கு எப்படி கையாளுறதுன்னே தெரியல. நான் எல்லாத்தையும் இழந்துடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்களோ அப்படிலாம் இருக்கு. அதுக்கு அந்த ஞானி சொன்னார், பதட்டப்படாத, ஒரு நிமிஷம் உட்காரு. சொல்லிட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி எடுத்து என்ன பண்ணாரு, குடி. அந்த குடிக்கிறதுக்கு முன்னாடி அதில் 2 டீஸ்பூன் உப்பை போட்டு குடினாரு. அது குடிக்க முடியுமா? வாயில் வச்ச உடனே தூள் துப்பிட்டு அவன் முகமே மாறி போச்சு. அவர் சொன்னாரு, நீ என்ன சொன்ன, நான் உனக்கு என்ன பண்ணேன்? தண்ணி கொடுத்தேன், 2 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு கொடுத்தேன். அவர் சொன்னார், வா இப்போ என் கூட வா. அவர் வீட்டு பின்னாடி ஒரு சின்ன குளம் இருக்கு, இந்த குளத்துல இருந்தா உனக்கு தண்ணி கொடுத்தேன். இப்ப இந்த தண்ணிய, உப்பு இருக்கு தண்ணி, குளத்துல கொட்டிடு, குளத்துல கொட்டிடு. இப்ப ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து நீ குடி, நல்ல தண்ணி. இப்ப குடிச்சான், இப்ப தண்ணி பிரமாதமா இருக்கு அப்படின்னா, உன்னுடைய இருதயம் சின்ன, ஒரு டம்ளர் தண்ணி தாண்டா உன் இருதயம் கொள்ளும். இந்த ஒரு டம்ளர் இருதயம் கொள்ளக்கூடிய இந்த இருதயத்துல கசப்புகளும் பொறாமைகளும் எரிச்சல்களும் எல்லாம் வந்து வாங்கும்போது நீ சோர்ந்து போயிடுற. இதே இந்த உப்பு தண்ணி இந்த குளத்துல போட்ட உடனே அந்த எங்க போச்சுன்னு, கரைஞ்சு போச்சுன்னு தெரியாது. இப்ப தண்ணி நல்லா இருக்கு. அதனால நம்முடைய இருதயத்தை குளம் போல, ஏரி போல, கடல் போல மாத்திடு, வாழ்க்கையே மாறிடும். உண்மைதானே? விளங்கியிருக்கிறவங்களுக்கு விளங்கியிருக்கும் இல்லையா? அதனால நம்முடைய தேவனுடைய அன்பின் கயிறுகளால் கட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம். அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், வேற எதுவும் ஜெயிக்காது. அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும், எல்லாம் தோத்து போயிடும். அதனால ஆண்டவர் கிரியை செய்யணும்னா நம்ம மேல ஒரு அன்பின் ஆவி ஊற்றப்பட்டிருக்கணும். நம்முடைய தேசத்துக்கு என்ன வேணும் அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்று, நம்முடைய தேசத்துக்கு வேண்டியது எக்ஸ்ட்ரா ஆர்டினரி மிராக்கிள்ஸ், அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ். ஜனங்க அதை பார்த்தாதான் என்ன பண்ணுவான், நம்புவான். வீல் சேர்ல வரானா, வீல் சேரை தூக்கி போட்டு கர்த்தர் தான் எங்களுக்கு சுகம் கொடுத்தாரு எழுந்து போடணும். மரித்த சடலங்கள் எழுந்திருக்கணும். கையில்லாதவனு கை வரணும், பார்வை இல்லாதவனுக்கு பார்வை வரணும். இப்போ அது யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியா உலகத்தில் இருக்கிறோம். உட்காந்தாலும், சாப்பிட்டாலும், தும்மினாலும், நடந்தாலும் ரீல்ஸில் போட்டுறோம். கரெக்டு தானே? போடுறோன்னா இல்லையா? இப்போ சமீபத்தில், இப்போ உலகத்துல எல்லா மக்களுமே தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஏஐக்கு அடிமை ஆயிட்டான் இல்லையா? எதுக்கு அடிமை ஆயிட்டான்? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவு மூலியமா இந்த உலகத்துமே இப்ப எப்படி எதில் பண்ணப்பட்டிருக்கு, கட்டி போடப்பட்டிருக்கு. அதனால இது உண்மையிலேயே உண்மைதானா இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸான்னு நம்மளை நாமே சந்தேகிக்கக்கூடிய அளவுக்கு நீ காரியங்கள் நடக்குது உலகத்துல. நடக்குதா இல்லையா? எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், சபையில் இருக்கிறவங்க நான் அதிகமாக சமீபத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதுக்கு மேலே ஒன்று
ஆகுமெண்டட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ட்டு இதெல்லாம் படித்தேன். இந்த வயசுலையும் படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஜனங்களை கர்த்தருக்குள்ள எப்படி ரீச் பண்ணணும், இதுக்கு அடிமையாக இருக்கிறவங்கள எப்படி வெளியில கொண்டு வரணும். இப்போ சமீப காலம் ஒரு 3-4 மாசத்துல இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமா செயற்கை நுண்ணறிவு, ஆகுமெண்டட் இன்டெலிஜென்ஸ், மேம்படுத்தப்பட்ட நுண்ணறிவு, அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது அனாயிண்டட் இன்டெலிஜென்ஸ், அபிஷேகத்தினால் வரக்கூடிய நுண்ணறிவு. அதுவும் ஏஐ தான், அனாயிண்டட் இன்டெலிஜென்ஸ். கரெக்டா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ஏஐ தான். கரெக்டா? ஆகுமெண்டட் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ஏஐ தான். அல்காரிதம் இன்டெலிஜென்ஸ் அதுவும் ஏஐ தான். அனாயிண்டட் இன்டெலிஜென்ஸ் ஆவியானவரால் கொடுக்கக்கூடிய நுண்ணறிவு. ஆவியானவரால் கொடுக்கக்கூடிய நுண்ணறிவு 2 காரியங்கள். ஒன்று கற்றுக்கொண்ட நுண்ணறிவு, வெளிப்படுத்தப்பட்ட நுண்ணறிவு. ஆண்டவர் பாத்துல உட்கார்ந்து கத்துக்கிறது ஒன்று, அவர் பாதத்துல உட்கார்ந்து அவர் வெளிப்படுத்துறது ஒன்று. கரெக்டா? பெரிய ஒரு காரியம் அல்காரிதம் இன்டெலிஜென்ஸ், ஒரு செயல்முறை நுண்ணறிவு. ஒரு செயல்முறை, ஒரு காரியத்தை எப்படி படிப்படியா செய்யணும், எப்படி படிப்படியா செய்யணும். அப்படி படிப்படியா நாம் செய்யும் பொழுது அதன் மூலியமாக வரக்கூடிய காரியம் அல்காரிதம் இன்டெலிஜென்ஸ். ஒரு அப்ளிகேஷன் உங்ககிட்ட கொடுத்து ஃபில் பண்ணுங்க அப்படின்னா ஒவ்வொன்றா என்ன பண்றோம், ஃபில் பண்ணணும். கரெக்டா இல்லையா? ஒரு 3 மணி நேரம் ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து எழுதினோம்னா டீச்சர் எங்கன்னு சொல்லி அனுப்புவா. முதல்ல உனக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுது, fill in the blanks எழுது, 1 மார்க் எழுது, 2 மார்க் எழுது, 5 மார்க் எழுது, கடைசியில் 10 மார்க் வச்சுக்கோ. கரெக்டு தானே இல்லையா? ஒரு செயல்பாட்டு முறை. எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், நான் சமீபத்தில் இதை குறித்து அதிகமாக என் ஊழியத்திற்கு என்ன வேணும், நமக்கு என்ன வேணும் அப்படின்னு படித்து கொண்டிருந்தேன். அதன் விளைவா நான் அதிகமா அதை கொஞ்சம் பயன்படுத்த ஆரம்பிச்சேன். பிலீவ் கடந்த ஒரு 90 நாட்கள்ல இவைகளின் மூலியமா உலகத்துல எத்தனை விதமான மக்களை என்னால சந்திக்க முடியுதுன்னு ஒரு சர்வை. பிலீவ் மீ, ஒரு மாசத்துக்கு 28 நாட்கள்ல 13 மில்லியன்ஸ் வியூஸ் எனக்கு வரும். எத்தனை மில்லியன்ஸ்? 13 மில்லியன்ஸ். 1,30,00,000 மேலே. கடந்த 3 மாதத்துல இதன் மூலியமா 48 மில்லியன்ஸ் வியூஸ். 48 மில்லியன் வியூஸ். அப்ப அநேகர் கேட்பாங்க, நாங்க ஒரு ரீல் போட்டா 10 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறோம், நீங்க போட்ட எப்படி 13 மில்லியன்ஸ் பார்க்குறாங்க, மில்லியன்ஸ்ல பார்க்குறாங்க அப்படின்னு. அப்ப என்னுடைய மகன் என்னை கேட்ட, மும்பையில் இருக்கும் பொழுது, டாடி எனக்கு ஒன்றும் வேணாம், இந்த 48 மில்லியன்ஸ் வியூஸ் அப்படியே எனக்கு கொடுத்துருங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிருங்க அப்படின்னா. நான் சொன்னேன், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், ஃபார் த க்ளோரி ஆஃப் காட். எதுக்காக சொல்லுகிறேன்? ஏதாவது ஒரு விதத்தில் 5 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் தான். என்னது? 5 செகண்ட்ஸ் 8 செகண்ட்ஸ் தான் மேக்சிமம். இட் ரீச்சஸ் மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் ஃபார் த க்ளோரி ஆஃப் காட், தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக. நான் எதுக்காக இதை சொல்லுகிறேன் என்றால், ஏதாவது ஒரு விதத்தில் ஜனங்க இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும். ஜனங்க என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சிக்கணும். அவ்வளவுதான். இன்றைக்கு நம்முடைய தேசத்துக்கு என்ன வேணும்?
அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ் தான் வேணும். ஊழியம் செய்யணும்னா தியாகம் இருக்கணும். தியாகம் இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. அன்பு இல்லாமல் ஊழியம் செய்ய முடியாது. வாழ்க்கையில் ஒன்று அடையணும்னா ஒன்று இழக்கணும். ஒன்று அடையணும்னா ஒன்று இழக்கணும். என்ன கிடைக்கும் சொல்லி ஊழியத்துக்கு வர்றதை காட்டிலும் நீ என்ன கொடுக்க போறேங்கிறது தான் முக்கியம். இந்த நாளிலே கர்த்தருடைய வார்த்தை ஃபியர் நாட், பயப்படாது. ஃபியர் நாட் இஸ் அ ஃப்ளவர். பயப்படாதேங்கிற ஒரு பூங்கொத்தை அங்கங்க சிதறி கிடக்குது. பயப்படாதேன்னு வேதத்தில் இல்லையா? ஆதியாகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அதுல ஒரே ஒரு சுவிசேஷத்திலே ஒரு 7 முறை பயப்படாதேன்னு. அதிலிருந்து சில காரியங்கள் நாம் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மளை பத்தி என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது. நம்மளை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்க. தாவீது கோலியாத்தை ஜெயிச்சது பெருசல்ல. கோலியாத்தை ஜெயிச்சான், பத்சேபா கிட்ட தோத்து போயிட்டான். கரெக்டு தானே? கோலியாத்தை ஜெயிச்ச உன்னையே ஒருத்தர் ஜெயிக்கிறார்னா பத்சேபா இல்லையா? கரெக்டா இல்லையா? கோலியாத்தாவது ஒரே ஒரு நாள் ஜெயிச்சுட்டு போயிடலாம். பத்சேபால டெய்லியும் ஜெயிக்கணும் இல்லையா? கரெக்டு தானே? உண்மை தானே? அப்படி சிம்சோன் எவ்வளவோ காரியம் ஜெயிச்ச, டெலைலா கிட்ட தோத்து போயிட்ட. கரெக்டா இல்லையா? எவ்வளோ காரியம் ஜெயிச்ச, எங்க தோத்து போயிட்ட? டெலைலா கிட்ட தோத்து போயிட்டு. தாவீது நீ கோலியாத்தை ஜெயிச்ச, உன்னையும் ஜெயிக்க ஒருத்தி இருக்க பத்சேபா இல்லையா? உதாரணத்திற்கு பத்சேபாலும் டெய்லி ஜெயிக்கணும். கரெக்டா இல்லையா? பத்சேபான்னா என்ன? நம்முடைய மாம்சத்தோடு போராட்டம் தினந்தோறும் தான் இருக்கும் இல்லையா? மாம்சமானது பலகீனமானது இல்லையா? பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல். லூக்கா சுவிசேஷத்தில் 7 காரியங்கள். லைக் gospel. The fear not of flowers in the book of Luke. பயப்படாதேங்கிற ஒரு ஆவிக்குரிய பூங்கொட்டு லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து. வேதத்தில் ஒவ்வொருவரும் ஏறத்தாழ 365 முறை பயம், பயப்படாதே லூக்கா சுவிசேஷத்தில் இருந்து. லூக்கா 1:13 யார் யாரை பார்த்து சொல்லுகிறது? கபிரியல் தூதன் தேவாலயத்திலே பிரவேசித்து, சக்கரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கேப்ரியலுக்கு என்ன வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கர்த்தர் என் கதாநாயகன். காட் இஸ் மை ஹீரோ. காட் இஸ் மை ஹீரோ. கர்த்தர் என் கதாநாயகன். கேப்ரியல்னா அதான் அர்த்தம். ஏசு நம்ம வாழ்க்கையில இருந்த ஹீரோ இல்லைன்னா ஜீரோ இல்லை. கரெக்டா இல்லையா? இப்ப ஹீரோ வந்து சொல்றாரு. யாரு? காட் இஸ் மை ஹீரோ கேப்ரியல். யாருக்கு வந்து சொல்லுகிற? தேவாலயத்தில் பிரவேசித்து, சகரியாவே பயப்பட, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் ஜபம் கேட்கப்பட்டது, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது, உன் வார்த்தை கேட்கப்பட்டது. பைபிள் இப்படி வரும் இல்லையா? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கொர்நேலியுவே உன் ஜபமும் தான தர்மங்களும் கேட்கப்பட்டது. எசேக்கியாவுக்கு உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. தானியேலே நீ பேசுறதுக்கு முன்னாடி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது இல்லையா? வேண்டுதல் கேட்கப்பட்டது, விண்ணப்பம் கேட்கப்பட்டது, ஜபம் கேட்கப்பட்டது, வார்த்தை கேட்கப்பட்டது. நாம் கூப்பிடுறதுக்கு முன்னே மறுபுத்தரவு கொடுக்கிற தெய்வம் நம்முடைய தெய்வம். பயப்படாத, உன் வேண்டுதல் யாருக்கு? சகரியா அண்ட் எலிசபெத். எலிசபெத் என்ன? கர்த்தர் என் உடன்படிக்கை. கர்த்தர் என்
உடன்படிக்கை. சகரியா கர்த்தர் நினைவு கூறுகிறவர். இதுதான் கடைசியம். நீங்க என்ன பண்றீங்க? ஊழியம் செஞ்சுட்டு போகணும். பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. நமக்கு ஒரு தெய்வன். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. 7 நாளைக்கு என்னெல்லாம் உபவாசிச்சிருக்கோம், என்னெல்லாம் காரியத்தை ஆண்டவர்கிட்ட சொல்லியிருக்கோம். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன்னுடைய நேரத்தில் இல்லை, அவருடைய நேரத்தில் எல்லாம் செய்வா. நமக்கெல்லாம் உடனே 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 நடக்கணும். உடனே நடந்தா நல்லா தான் இருக்கும். உடனே எல்லாம் அது நடக்காது. உடனே எல்லாம் நடக்காது. நான் 30 வருஷமா ஒரு பிராமின் குடும்பத்துக்கு கர்த்தரை பத்தி சொல்லி ஞானஸ்தானம் கொடுத்து இப்ப 32 வருஷம் கழிச்சு இப்பதான் அவங்க ஒரு டிவோஷன் செய்தியே மைக்கு பிடிச்சி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனை வருஷம்? அப்ப 30 வருஷம் நான் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். 30 வருஷம் ஜபித்த ஜபம் வீண் போகல. நம்ம ஜபிச்சுட்டு 3 நிமிஷத்துல எல்லாம் நடக்கணும்னு பார்க்கணும். கரெக்டு தானே இல்லையா? அப்படி ஆபிரகாம் 75 வயசுல ஆயிடுச்சாரு. அதுக்காக அடுத்த வருஷம் 76 எல்லாம் குழந்தைய கொடுத்துடல, 100 வருஷத்துல தான் கொடுத்தாரு. கரெக்ட் தானே? நம்ம வேலை ஜபிக்க வேண்டியது, உபவாசிக்க வேண்டியது. அவர் காலத்துல அவர் எல்லாம் செய்வார். அவ்வளவுதான். யாரோ ஜபிச்சிருக்காங்க, நம்ம இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறோம், இப்படி பிரசங்கம் பண்றோம். இன்னும் ஒரு கொஞ்ச காலம் போன உடனே நம்ம ஜபங்களை கேட்டு யாரோ வந்து பிரசங்கம் பண்ணும். அது நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை இல்லையா? கரெக்டு தானே? நீ பார்க்கணுங்கிற அவசியம் இருந்தாலும் இன்னும் உயிரோடு வைப்பார். நீ பார்க்கணுங்கிற அவசியம் இல்லைன்னாலும் கர்த்தர் உனக்கு பின்னாடி கிரியை செய்வார். கரெக்டு தான் இல்லையா? ஆமா, தாய் இருக்கும்போது தாயோட அருமை தெரியாது. கரெக்டு தானே சொல்லுவா வேடிக்கையா. அதனால இன்றைக்கு நம்ம இப்படி இருக்கோம்னா தாயின் ஜபண்டா போ. கரெக்டு தானே? உண்மை. பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் ஜபம் கேட்கப்பட்டது. உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. எசேக்கியாவுக்கு என்ன சொல்றார்? உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆயுசு நாட்கள்ல 5 வருஷத்தை கூட்டிட்டேன். என்னது? எத்தனை வருஷம்? 5 வருஷம். ஏன் 15 வருஷம்? ஏன் 16 ஆக்கிருக்கூடாது? 51 ஆக்கிருக்கூடாது? 61 ஆக்கிருக்கூடாது? அவருக்கு என்ன 101 ஆக்கிரு? ஏன் 5 வருஷம்? கரெக்டா? ஏன்னா சங்கீதத்துல 15 சங்கீதம் ஆரோகண சங்கீதம். 150 சங்கீதத்துல 120 134 வரைக்கும் ஆரோகண சங்கீதம் தலைப்பு. 15 சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். இந்த 15 சங்கீதமும் எருசலேம் பண்டிகைக்கு வரும்போது சொல்லியிருக்கிற, அது எழுதியிருக்கப்பட்டிருக்கு. இந்த 15 அடிப்படையில் உனக்கு 5 வருஷம் ஆயுசு நாட்களை கூட்டுறேன். அதனால 150 சங்கீதத்துல 15 தான் ஆரோகண சங்கீதம். இதை எப்படிடா ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னா, 150ல் தசம பாகம் 15 ஞாபகம் வச்சுக்கடா அப்படின்னு. கரெக்டா இல்லையா? அட்லீஸ்ட் 150 சங்கீதம் மனப்பாடமா தெரிலனா 120ல 134 வரைக்கும் போது மனப்பாடமும் பண்ணி வச்சுக்கோ, தசம பாகத்தையாவதுங்கிற. கரெக்டு தான். அதில் தான் கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு வருவார்கள். இதெல்லாம் அதுதான் வரும். எனக்கு 10 பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை எடுக்கிறேன். பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. நம்முடைய தேவன் ஜபத்தை கேட்கிறவர் மட்டுமல்ல, பெயர் சொல்லி அழைக்கிறவர், பெயர் வைக்கிறவர் இல்லையா? சகரியாவின் பெயர் சொல்லி அழைத்து மனைவி பெயரையும் சொல்லி பெயரையும் வைக்கிறார். யோவான் என்று பெயரிடுவாய். படிப்படியா செய்கிறார் இல்லையா? ரத்தன சுருக்கமாக்கி அதனுடைய பெரிய விளக்கங்கள் அது. 2வது அதே அதிகாரத்தில் லூக்கா 1:30 தெரிஞ்ச ஒரு வசனம். கிறிஸ்துமஸ் மெசேஜ். தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே, பயப்படாதே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். பயப்படாதே, கிருபை பெற்றாய். கிருபை பெற்றவளே வாழ்க. முதலாவது நிகழ்வு தேவாலயத்தில், 2வது நிகழ்வு வீட்டில். நீ தேவாலயத்தில் இருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றது பயப்படாதே. நீ வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் பார்த்து பயப்படாதேன்னு சொல்லுவார்.
ரெண்டாவது எங்க சொல்லுகிறான் கேப்ரியல் தூதன் போய்? எங்க? மரியாளின் வீட்டில் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க. எப்பேற்பட்ட கிருபை! ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷித்த கிருபை. பைபிள்ல 16 விதமான கிருபை இருக்கு. ரிசர்வ்டு கிரேஸ், ப்ரிவீனியன்ட் கிரேஸ், இப்படி எல்லாம் இருக்கும். சஸ்டைனிங் கிரேஸ், தாங்குகிற கிருபை. ப்ரிவைலிங் கிரேஸ், தொடர்கிற கிருபை. 16 விதத்தில் 16 கைண்ட்ஸ் ஆஃப் கிரேசஸ். அதுல ஒரு கிருபை என்னது? ஸ்பெஷல் கிரேஸ், ஒரு விசேஷித்த கிருபை. லட்சக்கணக்கான பெண்கள், அன்னைக்கு யூத பெண்கள் இருந்திருப்பாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. கரெக்டு தானே? ஸ்பெஷல் கிரேஸ், ரிசர்வ்டு கிரேஸ். சிலதெல்லாம் தேவன் ரிசர்வ் பண்ணி வச்சிருப்பாரு, இவங்களுக்கு தான் அப்படின்ட்டு. அதெல்லாம் ரிசர்வ்டு கிரேஸ். போவாஸ் ரூத்துக்காக ரிசர்வ் பண்ணி வச்சுட்டார். அது வரைக்கும் போவாஸ் கல்யாணம் ஆகல. போவாஸ் செல்வன் தான். அவன் நினைச்சிருந்தானா யாரும் வேணா கல்யாணம் பண்ணியிருக்கலாம் அவனுடைய வயல்வெளியில். கரெக்ட் தானே? ரிசர்வ்டு கிரேஸ். 5 அப்போ 2 மீனை தேவன் 5000 பேருக்கு போஷித்து மீதி 12 கூட நிறைய எடுத்தார். எத்தனை கூட? ஏன்னா 12 டிசைபிள்ஸுக்கு ஆளாளுக்கு ஒரு கூட ரிசர்வ்டு. ஆண்டவர்கிட்டவா கூடையும் கொடுப்பார், கூடவும் கொடுப்பார்ல. உண்மைதானே? உண்மையா இல்லையா? எஸ், ரிசர்வ்டு கிரேஸ். 12 baskets. அதில் மீதி 2 கூட இருந்தால் 12 பேர் அடிச்சு செத்துருப்பானுங்க. கரெக்டு தானே? எல்லாம் ஃபிஷர்மேன்ஸ், எப்போ வேணா என்ன வேணா பண்ணுவானுங்க. கரெக்டு தானே? ஆண்ட்ரூ சொல்லியிருப்பான், நான் தாண்டா அந்த பையனை கொண்டாந்தேன் இருப்பான். என் பிரதர் தான் பேசுறேன், எங்களுக்கு தான் அனுப்புவான். கரெக்ட் தானே? பேசாம வாயமுன்னு போயிடுங்க அப்படின்வான். நடக்கிறதே வேற, கண்ணில் காட்டுருவானுங்க இல்லையா? ஆண்டவர் பார்த்தாரு, பாலாளுக்கு ஒரு கூட எடுத்துன்னு போங்கடா, 12 கூட. கரெக்டு தானே? அதனால தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடு, கூட கொடுக்கப்படும், கூடவும் கொடுப்பேன், கூடையும் கொடுத்து அனுப்ப வேண்டாம் அப்படின்ட்டு இல்லையா? ரிசர்வ்டு கிரேஸ். சிலதெல்லாம் ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு ஆண்டவர் சிலருக்கு. தாவீதுக்கு ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. ஈசாய்க்கு 8 பிள்ளைகள் இல்ல, இன்னும் ஒருத்தர் இருக்கான், வரட்டும், அவனுக்கு தான் அந்த கிருபை. கரெக்டு தானே? எஸ். புனித மரியாளுக்கு ஸ்பெஷல் கிரேஸ், ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷித்த கிருபை, விசேஷித்த அனாயிண்டிங், இப்படிலாம் பைபிள்ல இருக்கும். எத்தனை லட்ச கோடிக்கணக்கான மக்கள் அன்னைக்கு இருந்திருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பெண்கள் இருந்திருப்பாங்க. யாருக்கும் கிடைக்காத ஒரு கிருபை அந்த புனித தாயார் அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. இமாக்குலேட், பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரம். பரலோகத்தில் பிதாவாகிய தேவன் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம். பூலோகத்தில் யாரை தெரிந்துகிட்டு, எந்த கற்பத்தை தெரிந்து கொண்டு என் மகனை பிறக்க வைக்கணும்னு பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவு இல்லையா? யாரை அனுப்பணும் இதை சொல்றதுக்கு? யாரு? கேப்ரியல் தூதன், எக்ஸிக்யூட்டிங் ஏஞ்சல். என்னது எக்ஸிக்யூட்டிவ்? காரியத்தை இவங்கிட்ட சொன்னா இவன் சரியா செய்வான், தேவனுக்கு தெரியும். கரெக்டு தானே? குழப்பிட மாட்டான். யார்கிட்ட என்ன காரியம் சொன்னா அவன் சரியா செய்வான், தேவனுக்கு தெரியும். ஸ்பெஷல் கிரேஸ். புனித மரியாள் அவர்களிடத்திலிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆவிக்குரிய 21 பாடங்கள். There are 21 lessons from Saint Mary. ஆனால் அநேக கத்தோலிக்கர்கள் என்ன விரும்புவார்கள், ஃபாதர்ஸ் நன்ஸ்லாம் எங்களுக்கே தெரியாது, நீங்கள் சொல்லி கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னு. எஸ். ஆனால் சொல்லுவாங்க, எப்போ வேணா வாங்க, நீங்கள் எங்களுடைய ஆசிரமம் உங்களுக்கு திறந்திருக்கும், மீட்டிங் நடத்திக்கோங்கன்னு வாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்? நம்ம ஆண்டவர் வார்த்தையே சொல்லி கொடுக்குறோம். அவர்கள் தான் சொல்லுகிறார்கள் இல்லையா? உங்களுடைய வார்த்தையின்படி அகக்கடவது. நான் ஆண்டவனுக்கு அடிமை, ஆண்டவனுக்கு
அப்படி பயப்படாதே, தேவனிடத்தில் கிருபை பெற்றார். பயப்படாதே வேண்டுதல் கேட்கப்பட்டது தேவாலயத்தில். பயப்படாதே கிருபை, பயப்படாதே எங்க வீட்டில். நீ தேவாலயத்தில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் வாக்கு தத்துவம் உனக்கு பயப்படாது. இதை நீ வீட்டுக்கு அப்படியே கேரி பண்ணின்னு போனாலும் ஆண்டவர் சொல்லுவார், வீட்டு சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாது. உன்னுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப தேவைகள், சமுதாய தேவைகள், பொருளாதார தேவைகள் எல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு வர, நான் பார்த்துக்கிறேன். பயப்படாது. fear not. பெரிய விளக்கங்கள். அத்தனை பேரை விட்டுட்டு ஆண்டவர் மரியாள் அவர்களை மட்டும்தான் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு. ஸ்பெஷல் கிரேஸ், விசேஷித்த கிருபை. யோசுவாவுக்குள்ள விசேஷித்த ஆவி, காலேபுக்குள்ள விசேஷித்த ஆவி, யோசேப்புக்குள்ள விசேஷித்த ஆவி. சொப்பனத்தை சொல்லி அர்த்தத்தை சொல்லுவான். தானியேல் சொப்பனத்தையும் சொல்லி அர்த்தத்தையும் சொல்லுவான். மூன்றாவது ரத்ன சுருக்கமாக்கி லூக்கா 2:10. லூக்கா 2வது அதிகாரம் 10வது வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இதோ இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். ஒன் ஆஃப் த கிறிஸ்மஸ் மெசேஜ் இல்லையா, குட் நியூஸ். மூன்றாவது எங்க? fear not. சமுதாயத்தில். முதல்ல தேவாலயத்தில், ரெண்டாவது வீட்டில், மூன்றாவது சமுதாயத்தில். நமக்கு 3 இடம் தானே வாழ்க்கை. ஒன்று தேவாலயம், இல்லைன்னா வீடு, இல்லைன்னா 3வது சமுதாயம். கரெக்டு தானே? ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், கரெக்டா இல்லையா? 3வது எங்கே வரணும்? வீட்டிலேருந்து சர்ச்சு, சர்ச்சிலேருந்து வீடு, வீட்டிலேருந்து சமுதாயம். அவ்வளோதான் வாழ்க்கை. கரெக்டா? கரெக்ட் தானே? 3 இடத்துல தான் வாழ்க்கை. எது? 3 இடத்துல தான் வாழ்க்கை. இப்ப சமுதாயத்தில் என்ன சொல்லுகிறார் கேப்ரியல் டுதேன்? பயப்படாது. இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் பயமுறுத்துற நிகழ்வுகள் தான். எது? பயமுறுத்துகிற. இந்த பயமுறுத்துகிற நடுவில் நம்மளை வச்சு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதேங்கிறார். ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஏதோ ஒன்று பயந்து தான் சாகிறான். பயத்தில் தான் இருக்கிறான். பயத்தில் தான் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு பயத்தில் தான் இருக்கிறாங்க. இவங்க மத்தியில தான் நீங்களும் நானும் பயப்படாதேன்னு ஒரு நற்செய்தியை கொண்டு போகணும். வேற யார் கொண்டு போவா? அவனை பார்த்து நம்மளும் பயந்துருந்தா என்ன ஆகும்? அவனை பார்த்து நம்மளும் பயந்துருந்தா என்ன ஆகும்? அவ்வளவுதான். அதாவது நம்ம மதவாதிகளா இருக்கக்கூடாது, ஆன்மீகவாதிகளா இருக்கணும். மதவாதிகள் நரகத்துக்கு கொண்டு போவான் ஜனங்களை, ஆன்மீகவாதிகள் பரலோகத்தில் கொண்டு சேர்ப்பான். இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் தீவிரவாதிகள். கரெக்டு தானே? இது ரெண்டு நடுவில் இருக்கிறது தான் தீவிரவாதிகள்னு சொல்லுவேன். கரெக்டு தானே? இல்லையா? அதனால கர்த்தருக்குள் அருமையான தெய்வச்சன்மை, நம்மெல்லாம் மதவாதிகள் கிடையாது. நம்ம யாரு? ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவல். ஜபம்னாலே ஸ்பிரிச்சுவல் தான். அப்படி. அதனால நாம எப்படி வளர்ந்துருக்கோம்? இதுக்கு பயத்துல இருக்கிறாங்க. என்னென்னவோ பயம். அப்படி. சோசியல் மீடியாவை திறந்தாலே நெகட்டிவ் தான். சோசியல் மீடியா திறந்தாலே என்னது? நெகட்டிவ் தான். நெகட்டிவ் தான். அதனால அந்த நெகட்டிவ்க்கு தான் இன்னைக்கு லைக்கும் ஜாஸ்தி, வியூவும் ஜாஸ்தி. நல்லதுக்கு ஒன்றும் வராது. இது மத்தியில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நான் அதிகமாக கேட்ஜெட் பயன்படுத்துகிறோம், அதிகமாக தெரிஞ்சுக்கிடுவேன். ஆனால் சர்ச்சுக்குன்னு வரோம், புல்பிட் வரோம்னா இது ஒன்று தான் பேசும், வேற எதுவும் பேசாது. பேசாது, பேசவே பேசாது, பேசாது. அதனால தேவனுடைய வார்த்தை தான் நம்மளை தேவன் என்ன பண்ண சொல்லுகிறார்.
பயப்படாது. முதல்ல பயப்படாதேங்கிற வார்த்தையை தேவன் யாருக்கு பயன்படுத்தினார்? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு தான் பயன்படுத்துறார். ஆதியாகமம் 15:1 இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, ஆபிரகாமே பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன். ஆதாமை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லல, ஏவாளை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லல, நோவாவை பார்த்து பயப்படாதேன்னு சொல்லல, ஏனோக்கை பார்த்து பயப்படாதேன்னு சொல்ல. யாரை பார்த்து சொல்றாரு? ஆபிரகாம். பயப்படாத, நீ புறஜாதிலேருந்து வந்திருக்க, விக்கிரகத்தை விட்டுட்டு வந்திருக்க. ஆதாமை பார்த்து நான் பயப்படாதேன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா என் சாயல்ல அவனை படைச்சேன். கரெக்டு தானே? என் சாயல்ல ஒருத்தனை படைச்சவனை நான் பார்த்து பயப்படாதேன்னு சொன்னா நல்லா இருக்காது இல்லை? நீ என் சாயல் இல்லை, நீ எங்கிருந்து வந்திருக்க? விக்கிரகம். எல்லாத்தையும் தேவன் வார்த்தையில் படைச்சார், மனுஷனை மட்டும் மண்ணிலேருந்து படைச்சார். கரெக்டு தானே? உதாரணத்திற்கு அபிரகாம் பார்த்துருச்சு, பயப்படாதீங்கிறார். நம்முடைய வாழ்க்கை 3 இடம்தான். ஒன்று வீடு இல்லையா, கோயில் இல்லைன்னா சமுதாயம். இந்த 3 இடத்துலையும் கர்த்தரை பார்த்து என்ன சொல்லுவாரு? பயப்படாது, நான் உன்னோடு இருக்கிறேன். அதனால இன்றைக்கு உலகம் முழுவதும் நம்மளை பயமுறுத்தி கொண்டிருக்கிற காரியங்கள் தான். பொருளாதாரத்தினால வரக்கூடிய பயங்கள், மதத்தின் அடிப்படையில் வரக்கூடிய பயங்கள், அரசியல்னால வரக்கூடிய பயங்கரங்கள் எல்லாம் நம்மளை பயமுறுத்திக்கிட்டு இருக்கு. இது நடுவில் நாம தான் ஜனங்களுக்கு என்ன சொல்லணும்? பயப்படாத, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். எஸ், பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும். எப்போ பயம் வந்து உன்னுடைய வாழ்க்கையின் கதவை தட்டுதோ, அப்ப விசுவாசங்கிற திறவுகோலை போட்டு திறக்கணும் இல்லையா? விசுவாசங்கிற திறவுகோலை போட்டு திறக்கணும். 4வது சத்தன சுருக்கமா லூக்கா 5:10. லூக்கா 5:10 இவ்வாறு சொல்லுகிறது. சீமோனுக்கு கூட்டாளிகளான செபதேவின் குமாரராகிய யாக்கோபும் யோவானும் அந்தப்படியே பிரமித்தார்கள். அப்பொழுது இயேசு சீமோனை நோக்கி பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாய் இருப்பாய் என்றார். முதல் 3 பயப்படாதே கேப்ரியல் தூதன். கரெக்டா? முதல் 3 பயப்படாத யார் சொல்றது? கேப்ரியல் தூதன். தேவாலயம், வீடு, சமுதாயம். அடுத்த பயப்படாதேன்னு ஆரம்பிக்கிறது இயேசு கிறிஸ்து. அடுத்தது யார் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொல்லுகிறார்? பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், சீமோனை நோக்கி பயப்படாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அழைப்பு பெற்றவங்க பயப்படாதீங்கன்னு அர்த்தம் இல்லையா? தேவன் உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காருன்னா பயப்படாத. அந்த அழைப்பை கொடுத்தவர் நிறைவேற்றுவார், பார்த்துக்குவார். பயப்படாது, இது முதல் மனுஷரை. இயேசு ஐயரே, நாம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படலை, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறோம். நாம் முழுவதும் பிரயாசப்பட்டோம். மீன் பிடிக்கிறவங்களும் ராத்திரில தான் போவாங்க இல்லையா? அப்புறம் கபடி காலையில் எல்லாம் கிடைக்கும். இங்கே ஒரு அதிசயம் நடக்குது. பகல்ல இவ்வளவு மீன் வருது. அவன் யோசிச்சிருப்பான், பகல்ல இவ்வளவு மீன் வந்து சரித்திரமே கிடையாது. கர்த்தர் தலைகீழ மாற்றி போட்டிருக்கு. அதை பார்த்து அவன் பிரமிக்கிறான். அங்க மீன் கிடைச்சது பகல். ராம் முழுதும் பிரயாசப்பட்டு உனக்கு ஒன்றும் கிடைக்கல, இப்ப போடு, நான் சொல்றேன். கரெக்ட் இல்லையா? இந்த நிகழ்வு பகல்ல நடக்கிறது. இதை பார்த்து நீ என்ன பண்ணிருக்க? ஆச்சரியப்பட்டிருக்க. இது முதல் யாரை பிடிப்ப நீ? மனுஷரை. அப்படி 2 படகு மீன். இதை பார்த்து என்ன பண்ணிருக்க? ஆச்சரியம். பேதுரு ஒரு பிரசங்கத்துல மனம் திரும்பி 3000 பேர் ஞானஸ்தானம் பெற்றான் இல்லையா?
இன்னைக்கு 3000 பிரசங்கம் கேட்டு ஒத்தனும் ஞானஸ்தானம் எடுக்க மாட்டேங்கிறான்ல. இது போராடிக்கு யூடியூப்பு, வாட்ஸ்அப்பு, ரீலு, ஷார்ட்ஸு இல்லையா, இவ்வளவு இருக்குது இல்லை, இவ்வளவு இருக்கு. இன்னைக்கு எல்லாத்தையுமே தேவன் கொடுத்த அழைப்பு, தேவன் கொடுத்த பாடல்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் யூடியூப்ல அடகு வச்சுட்டான். கரெக்டு தானே? தேவன் கொடுத்த பாடல் எங்க ரிலீஸ் பண்றான்? யூடியூப்ல. பண்றீங்களா இல்லையா? பண்றோமா இல்லையா? தேவன் கொடுத்த அழைப்பை நீ எங்க கொண்டு போய் அடகு வச்சுட்டு வந்திருக்க? யூடியூப்ல வச்சிருக்க. என்றைக்கு யூடியூப் லைவ் நிறுத்துறோமோ அன்றைக்கு தான் சர்ச்சில் மக்கள் கூட்டம் வரும், எழுப்புதல் வரும். நீ லைவ் கொடுக்கறதுனால அவன் பக்கத்து தெருவில் தான் இருக்குது, சர்ச்சுக்கு வர மாட்டேங்கிறான். நான் படுத்துனே பார்க்குறேங்கிறான் டிவியில். என்ன நீ பண்ணிருவ? அவனை என்ன நீ பண்ணிருவ? படுத்துனே 10 சேனல் மாத்துறான் அவன். கரெக்டு தானே இல்லையா? யோசிச்சு பாரு. அது காரணம் யாரு? பாட்டு இந்த சபையில பாடுவாங்க, பாட்டு இந்த சபையில முதல்ல ஏன் யூடியூப்ல அறிமுகப்படுத்துற? வேணா ஜனங்க ஆயிரக்கணக்கில் சர்ச்சுக்கு வரட்டும், கேட்கட்டும். நீங்க கொண்டு போய், நாம கொண்டு போய் எல்லாம் அவனுக்கு அடகு வச்சு அவன் அதை வித்து அவன் ஏஐயா கன்வெர்ட் பண்ணி அப்புறம் இதை நாமளே பிசாசுன்னு சொல்லி கிடக்குறோம். நீ கொண்டு போய் அடகு வச்சுட்டு நீயே எதுக்கு பிசாசுன்னு சொல்லி அலையிற? am I right or not? உண்மை தானே? உண்மைதான். ஏன் இப்படி பண்ற? ஃபர்ஸ்ட் எங்க சர்ச்சில் இருந்து யூடியூப் லைவ்ல வராது. சர்ச்சுக்கு வாங்க, தேவ ஆவியானவர் எங்க ஊழியக்காருக்கு என்ன கொடுத்துருக்காரோ கேட்கணும்னா செலபேட்சி வந்து உக்காரு. இல்லையா? வரணுமா வேண்டாமா? எஸ், இது வேணும். ஆனா நம்ம எல்லாம் பண்ணிட்டு நம்ம பிளேம் பண்றது தப்பு இல்லையா? யோசிச்சு பார்க்கணும். யாருக்காக இதெல்லாம்? அழைப்பு பெற்றவர்கள். பேதுரு ஒரே ஒரு பிரசங்கம் தான். என்னது? 3000 பேர் ரட்சிக்கப்பட்ட. 2 படகு ஃபுல்லா மீன். நீ பேதுருவா இருக்கிறா, இந்த கல்லின் மீது என் சபையை கட்டுவேன். அவ்வளவுதான். அதுக்கு அடையாளமா நான் என்ன பண்ணியிருக்கேன்? 2 படகு மீன் கொடுத்துருக்கேன். அப்போ அப்போஸ்தலர்கள்ல இந்த 2 படகு மீன் மாதிரி 3000 பேர் சபையில சேர்த்துக்கொள்ளும். எஸ், அழைப்பு இருக்க, பயப்படாது. அழைத்தவர் உண்மை உள்ளவர். உனக்கு ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரா? பயப்படாத. அழைச்சவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் சொல்லுவார், பயப்படாத. நீ மனுஷன், உங்ககிட்ட நான் கொடுத்துருக்கேன், இதை வச்சு நான் நிறைவேற்றுவேன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆனால் தான் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன்னை அழைச்சவன் நான், பயப்படாத. உனக்கு குழந்தை கொடுப்பேன்னா கொடுப்பேன், அவ்வளவுதான். நீ பாட்டுக்கு எலியாசரை கொண்டாந்து என்கிட்ட கொண்டாந்து நிறுத்திட்டு எனக்கு பிள்ளை இல்லை, இவனை தத்து எடுத்துக்கிட்டெல்லாம் என்கிட்ட கொண்டுருவாத. கரெக்டு தானே? ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட எனக்கு பிள்ளை இல்லை, இந்த எலியாசர் ஒருத்தர் இருக்கிறான், அவனை நான் தத்து எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு. இந்த கதையெல்லாம் என்கிட்ட பேச்சுன்னு வராத. உன் நினைவு என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல. கரெக்டு தானே? இதெல்லாம் இவ்வளவு பேசின்னு வந்து உனக்கு தெரிஞ்ச உனக்கு உன்னுடைய ஒய்ஃப் சாராள் ஆகார கொண்டு வந்தப்போ அது வேணான்னு சொல்ல தெரிஞ்சுதா? கரெக்டு தானே? எங்கிட்ட வந்து எலியாசர் வச்சுன்னு பேரம் பேசுற, அவகிட்ட பேசிருக்கோனாமா நீ, அந்த பிரச்சனையே வந்திருக்காது இஸ்மவேல். கரெக்டா இல்லையா? உதாரணத்திற்கு யோசிக்கிறதற்காக. அதனால அழைப்பை பெற்றவர்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாரு? பயப்பட. அழைத்தவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர். 1980 இன்னைக்கு வரைக்கும் ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கர்த்தர் கிருபையினால. 1979 கடைசியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என்னுடைய அனுபவங்களில் நான் சொல்லுவேன், என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஆண்டவர் அறிஞ்சுன்னு போ. எது முக்கியம்? என்ன அறிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன்? கரெக்டு தானே?
அவன் சொல்லுவான், நீங்கள் என்ன ஊழியம் பண்ணி ஆண்டு விழாலாம் கொண்டாடலையான்னு கேட்பான். நான் சொன்னேன், அந்த கிருபெல்லாம் எனக்கு இல்லைடா அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் இப்போ பாருங்கள், 6 மாதத்தில் ஆண்டு விழா கொண்டாடுறான், 1 வருஷம். நீங்கள் எத்தனை வருஷம் ஆகி போச்சு? 45 வருஷம் ஒன்றுமே கொண்டாடல, பிறந்த நாள் கூட கொண்டாடணும் இல்லை. அந்த கிருபை இல்லைடா, விட்றா போடா. இந்த கிருபை வேணும் இல்லையா? சால்வை போத்திக்க ஒரு கிருபை வேணும், பிஷப் மாதிரி அங்கி போட்டுக்க ஒரு கிருபை வேணும். கரெக்டு தானே இல்லையா? சொல்லுவான் அவன், எனக்கு சால்வை எல்லாம் வேணாண்டா அப்படின்னுமே. ஏன்னா நான் மாதம் 200 கொடுத்து ஃப்ரீயாக சால்வை போட்டுன்னு வர்றேன். யார் கட் போடுறேன்? 200 சால்வை போட்டு தான் கட் பண்ணுறான். கரெக்டா இல்லையா? முதல்ல உட்காந்தோன்னு போத்திடுறான், இப்போ பிளாஸ்டிக் த்ரோவே அப்படிங்கிறான். கரெக்டா? நான் இன்னும் ஒன்று போத்துறான் பாரு அப்படின்னு 200 இல்லை. கர்த்தருக்குள் அருமையானவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 45 வருஷ காலம் கர்த்தருடைய ஊழியத்தில் இருக்கிறேன். 1980 இருந்து. பீப்புள் லைக் ஜீவானந்தம் இல்லையா, நடராஜ் முதலியார், சாரால் நவ்ரோஜ், நான் ஹெட் சீன் கர்த்தர் கிருபையினால எல்லாம் காண கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஒன்றே ஒன்று தான், இந்த அனுபவங்களில் நான் கற்றுக்கிட்டது, இயேசுவின் அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும். நம்மளை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது. நாம யாருன்னு மக்களுக்கு தெரிய வேண்டாம், ஆண்டவரை அறிஞ்ச சொல்ல. டே என்ன பார்க்காது, என்னை பார்த்தேன்னா நீ பலகீனத்தை கற்றுக்குவேன். எந்த ஊழியக்காரனோடு நெருங்கி வாழாத, ஊழியக்காரனோடு நெருங்கி வாழ்ந்தேன்னா ஊழியக்காரனுடைய பலகீனத்தை தெரிஞ்சுக்குவேன். ஆண்டவரோடு நெருங்கி வாழ், ஊழியக்காரனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை மட்டும் கொடு, அவ்வளோ. கரெக்டா இல்லையா? உண்மை அதுதான் உண்மை. நான் சொன்னேன், இந்த பேர் எங்ககிட்ட எல்லாம் நெருங்கி வராதிங்க, நாங்கள் பலகீனமானவங்க. அப்புறம் எங்கள் குறைகளை தான் நீங்கள் போய் பேசுவீங்க. ஆண்டவரை நெருங்குங்க. பள்ளிக்கூடம் அனுப்புறது பாடத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே தவிர டீச்சரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லை. டே டீச்சர் என்ன கொண்டை போட்டுன்னு வந்தா உனக்கு என்னடா, அவன் என்ன பூ வச்சுன்னு வந்தா உனக்கு என்னடா, ஃபீஸ் கட்டிட்டு பாடத்தை கற்றுக்க. அந்த மாதிரி ஊழியக்காரன் ஷூ போட்டுன்னு வந்தா என்ன, டை அடிச்சுன்னு வந்தா என்ன, கோட் அடிச்சுன்னு வந்தா என்ன, கூட்டில் வந்து நின்ற பிறகு கோட்டை கயிட்டுறது என்ன, ஐபேடை தூக்கி அப்படி வைக்கிறது என்ன, சரக்கு ஒன்றும் கிடையாது, இதெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும் ஒன்று. கரெக்டு தானே? என்னவோ மற்றவங்க ஐபேடை பார்க்காத மாதிரியும் இல்லை, ஃபோன் இல்லாத மாதிரியும். கரெக்டா இல்லையா? உதாரணத்துக்கு நான் சமீபத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஐபேட் 2.5 லட்சம் கொடுத்து வாங்கினேன், இதுக்காக, ஆர்டிஃபிஷியல் தெரிஞ்சுக்கிறதுக்காக. அவன் என் மகள் சொல்லுவான், இந்த வயசில் 2.5 லட்சம் கொடுத்து இப்படி வாங்கியிருக்கீங்க அப்படின்னு. அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எத்தனை லட்சம் செலவழிச்சிருக்கீங்க சொன்னான். எனக்கு வேண்டியது ஒன்று. அதனால தான் இன்றைக்கி என்னால் ஒரு 58 மில்லியன் வியூஸ் பார்க்க முடியுது, ஜனங்களை கர்த்தர் கொண்டு வர முடியுது. இட்ஸ் நாட் த மணி. அதை எனக்கு எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியும். இப்போ அதெல்லாம் எடுத்துன்னு நான் வச்சுன்னு பேச முடியாது. இது ஒன்று தான் வேதம், இது ஒன்று தான் பேசணும். அதெல்லாம் வேண்டாம். எப்போன்னு சொல்லுவேன், எல்லாம் வேண்டாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பிசாசுங்கிற, நீ நேச்சுரலாக டை அடிக்காம வந்து நில்ல, அவனால முடியல பாரு. அது எது முக்கியம்? கரெக்டு தானே? நேச்சுரலாக வாங்க, என்ன இருக்கு நான் இதுதான், கரெக்டு தானே? அதானே முக்கியம். அதெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் என்னது, கரெக்டு தான். ஒரு 2 வீலர் பின்னாடி என் சமூகம் உனக்கு முன்பா செல்லுன்னு எழுதி இருந்தது. உன்னிச்சு பார்த்தேன், டாஸ்மாக் வாசல்ல நிக்குது. அது என்ன பண்ண முடியும்? அப்ப நினைச்சேன், ஆஹா அப்படின்ட்டு ஓட்டின்னு வந்த ஒரு கில்பர்ட். ஓகே, யோசிச்சு பாருங்க. நம்ம சர்ச்சில் அதெல்லாம் கிடையாது, நமக்கு அதெல்லாம் தெரியவும் தெரியாது இல்லையா? நம்ம அப்படியே ஜெபிச்சு அப்படியே பாலிஷ்டாக இருக்கிறோம் இல்லை, ரிஃபைன்டு இங்கே எல்லாம். கடைசியாக ஒரு வார்த்தை, அழைப்பில் என்ன சொல்றாரு? பயப்பட. லூக்கா 8:50. லூக்கா 8:50. இயேசு அதை கேட்டு பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். இயேசு சொல்லக்கூடிய பயப்படாதே. லூக்கா 8:50.
யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஜபாலிய தலைவன் எபியூரு. ஜபாலிய தலைவன் எபியூரு என்ன செய்கிறான்? இயேசுவை பார்த்த உடனே அவன் பாத்துல விழுந்து, என் மக மரண அவஸ்தையா இருக்கிறா, வந்து என்ன பண்ணோம்? சுகம் கொடும். இவர் போறதுக்குள்ள 12 வருஷமுள்ள பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடரா. அங்க போறதுக்கு முன்னாடி அவ இறந்து போயிட்டான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உன் மகள் பயப்படாத, விசுவாசம் உள்ளவராயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். பயப்படாது. யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஜபாலய தலைவன். அழைப்புல பயப்படாதே. அழைப்பு பெற்று சர்ச்சு நடத்தக்கூடிய பாஸ்டரோ ஜபாலய தலைவர்களோ பயப்படாத, உன் பிரச்சனைகளை கர்த்தர் பார்த்துக்குவார். ஜபாலய தலைவன் எவ்வளவு பெரிய விளக்கங்கள் இல்லை? Fear not, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன்? இல்லாதவைகளை இருக்கிற போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வன் நம்முடைய தேவன். உன் பார்வையில் அவ செத்து போயிட்டா, என் பார்வையில் அவ தூங்கிக்கிட்டு இருக்கிறா. கரெக்டு தானே? ஒரு காரியம் உன் பார்வையில எப்படி இருக்குன்னு கவலைப்படாத. ஒரு காரியம் ஆண்டவர் பார்வையில எப்படி இருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும் நீ நினைக்காத. எல்லாம் தெரிஞ்சவர் உண்மைக்கு மேல உட்கார்ந்து இருக்கார். கரெக்ட் தானே? அப்ப என் மக கேட்டா, எவ்வளவு நாள் எல்லாம் கத்துக்குவீங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கல்லறையில கடைசி மூச்சு வரைக்கும் போற வரைக்கும் கத்துக்கணும்பா அப்படின்னு. கரெக்டு தானே? எதுவும் கத்துக்கிட்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. 40-45 வருஷமா புதிய ஏற்பாடு பைபிளையும் வாசிக்கிறேன். பைபிள் வாசிட்டேன்னு சொல்ல தெரியல எனக்கு. ஒரு சிலர் பிரசங்கங்கள் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இவ்வளோ வருஷம் நான் பைபிள் படிச்சிருக்கேன், இந்த வெளிப்பாடு எனக்கு இல்லாத போச்சு பார்த்தியா. கரெக்டு தானே? அதான் கடல். என்னது கடல்? ஓஷன். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. யாரை பார்த்து சொல்லுகிறார்? இயேசு கிறிஸ்து ஜபாலய தலைவனை பார்த்து என்ன பண்றாரு? சொல்ற. நம்முடைய தேவன் நம்மளை பார்த்து என்ன சொல்றாரு? பயப்படாது, இல்லாதவைகளே இருக்கிற போல பெயர் சொல்லி அழைக்கிற தெய்வம். நம்முடைய தேவைகள்லாம் அவர் பார்த்துக்குவார். வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார். எஸ். மோசேக்கு தெரியாது செங்கடல் கிட்ட வர வரைக்கும் செங்கடலுக்குள்ள ஒரு வழி இருக்குன்னு தெரியாது இல்லையா? செங்கடல் ஒரு வழி இருக்குன்னு தெரியுமா? தெரியாது. யோசேப்பு எகிப்தில் அப்படி அடிமையா விற்கும் போது யோசேப்புக்கு தெரியாது, இதே எகிப்தில் நான் பிரதம மந்திரியா 50 வருஷம் இருப்பேன்னு தெரியாது. கரெக்டு தானே? எஸ். வழியே இல்லாத இடத்துல தேவன் வழியை உண்டு பண்ணுவார். கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில குறுக்கிடும் பொழுது தரித்திரம் ஐஸ்வர்யமா மாறும், சாம்பல் சிங்காரமா மாறும், வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டத்தனியான பலன் வரும். ரெட்டத்தனியான பலன் வரும். பயப்படாத, இல்லாதவைகளே. இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். இயேசு கிறிஸ்து 3 பேரை உயிரோடு எழுப்பினார். ஞாபகப்படுத்துறேன், தெரியும். 1 எபிருவின் மக்கள். எங்க வச்சு எழுப்பினார்? வீட்டில் வச்சு எழுப்புறார். 400 விதவையான மகனை எங்க வச்சு எழுப்புறாரு? ரோட்ல வச்சு. பாடையை தொட்டார், வாலிபனே எழுந்துரு. லாசரு எங்க வச்சு எழுப்பினார்? கல்லறையில். ஒரு மனிதனுக்கு 3 இடம்தான் வாழ்க்கை: வீடு, வீதி, கல்லறை. இந்த 3 இடத்துலையும் என் இயேசுவால் எல்லாம் கூடும். கர்த்தருக்குள் அருமையானவர்களே, பயப்படாது. லூக்கா 1:13, லூக்கா 1:30, லூக்கா 2:10, லூக்கா 5:10, லூக்கா 8:50, லூக்கா 12:7. 2 வசனத்தை சொல்லி முடிக்கட்டும்.
லூக்கா 12:7 என்ன உங்கள் சொல்லப்படுகிறது? தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது, உங்கள் தலையிலுள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆகையால் பயப்படாதிருங்கள். பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை அநேக பார்க்கிலும் அடைக்கலான் குருவிகளை பார்க்கல நீங்கள் நீங்கள் விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிற பயப்படாதே. உங்கள் தலையில் இருக்கிற மயிரெல்லாம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? எண்ணப்பட்டிருக்கு. என்ன விசேஷம்னா, என்னதான் இருந்தாலும் என் கண்ணால பார்த்துக்க முடியல. பார்த்தியா? கரெக்டு தானே? உங்க புருவம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னா உன் கண்ணால உங்க புருவத்தை பார்த்துக்க முடியாது. கரெக்டா இல்லையா? உண்மை தானே? புருவம் அழகா இருக்கலாம், ஆனா உன் கண்ணால என்ன பண்ண முடியாது, பார்த்துக்க முடியும். உன் தலையில் இருக்கிற காரியத்தை. கரெக்டு தானே? வேடிக்கையா நம்ம சொல்றோம், வேடிக்கை தான், வேடிக்கை தான். சலூன்ல இருக்கிற வரைக்கும் தலையில முடி கட் பண்ணிட்டேன்னா குப்பை. அதுக்காக என் முடியெல்லாம் வெட்டிட்டேன், பாக்கெட்ல போட்டு கொடு, நான் விசுவாசி, டங்ஸ்ல பேசுறேன், மற்ற முடியோட இது சேர்க்காதெல்லாம் சொல்ல முடியுமா? அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அது என்னது? அது குப்பை. அதே தான் ஆண்டவரும் சொல்றாரு, உன் தலையில எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு பாரத்தோடு உக்காண்டிருக்காரு, அதெல்லாம் என் பாத்துல போடு குப்பைன்ட்டார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, தூக்கி எரிஞ்சிடு. வேடிக்கை தான் இல்லையா? ஆனால் அதுக்குள்ள என்ன இருக்கு? சின்ன ஒரு அர்த்தம் இருக்கு. நம்ம அதுக்கேற்ற மாதிரி தானே பைபிள் கமெண்ட்ரி சொல்ல முடியும். கரெக்டு தானே? நார்த் மெட்ராஸ் பைபிள் கமெண்ட்ரி மாதிரி இல்லையா? மெட்ராஸ் பைபிள் கமெண்ட்ரி மாதிரி, சென்னை பைபிள் பிபிசி மாதிரி சிபிசி சென்னை பைபிள் கமெண்ட்ரி இல்லை. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் மைன்யூட் காரியங்களை அறிஞ்சு வச்சிருக்கார். என்னுடைய ஊழியத்தில் கர்த்தர் கிருபையினால இந்த 45 வருஷ காலம் வெகு தாழ்மையோடு சொல்ல முடியும், என் பாத்திரம் நிரம்பி வழியுது. ஊழியத்தில் கடன் இல்லை, கடன் வாங்கி ஊழியம் செய்யக்கூடாது, விசுவாசிகள் கடன் வாங்கக்கூடாது, கூடுமான வரைக்கும் கிரெடிட் கார்டு வச்சிக்க கூடாது. 45 வருஷ காலம் எனக்கு ஊழியத்தில் கடன் இல்லை, ஊழியத்தில் கடன் இல்லை, கடன் வாங்கி ஊழியம் செய்ய மாட்டேன். வேண்டாம், போகிறோம், எல்லாம் போகிறோம். போராதது ஒன்று ஆண்டவர் இன்னும் அதிகமாக அறிஞ்சிக்கணும். நேற்று கூட அவர்கிட்ட சொல்லும்போது ஒன்று தான் சொன்னேன், பலத்துக்காக ஜபிச்சுக்குவோங்க. ஏன்னா அநேக இடங்களுக்கு போக முடியல, கொஞ்சம் பலகீனம், இந்த ஏஜ் ஃபேக்டர். ஆனால் விஷயங்கள் இருக்கலாம், ஆனால் நமக்கு போகும்போது பல காரியங்கள். அதனால ஒன்று தான், எனக்கு சுகத்துக்கு ஜபிச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் ஆண்டவர் கொடுத்துருக்கார், போகிறோம். ஆண்டவர் கொடுத்துருக்கார், போகிறோம், ஒன்றும் இல்லை. இந்த 45 வருஷ காலம் ஒரு 250-300 பிராமண குடும்பங்களை கர்த்தருக்குள்ளே வழி நடத்தியிருக்கேன். எத்தனையோ மார்வாடிஸ் நடத்தியிருக்கேன், இஸ்லாமியர்களை நடத்தியிருக்கேன், இப்போவும் சைலண்டாக நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணுறேன், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு எனக்கும் தேவனுக்கு தெரிஞ்சால் போகிறோம் இல்லையா? மற்றவங்களுக்கு தெரிஞ்சால் அது விளம்பரம். என்னது? மற்றவங்களுக்கு தெரிஞ்சா விளம்பரம். நான் எப்பவுமே சொல்லுவேன், சரக்கு இருந்தா விளம்பரமே தேவையில்லைடா அப்படின்னுவேன். சரக்கு இல்லைன்னா தானே விளம்பரம் வேணும் இல்லையா? சரக்கு இருந்தா என்ன வேண்டாம், விளம்பரமே வேண்டாம். அப்படி கடைசியா ஒரு காரியம், லூக்கா 12:32 7 காரியங்கள் இல்லையா? பயப்படாதே சிறு மந்தையே, பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். பிதா பிரியமா இருக்கிறார். பயப்படாதே சிறு மந்தையே. என்னது? இப்படி பிராக்கெட்ல போட்டுக்கலாம், பயப்படாதே சிறுபான்மையினரே. கரெக்டா? சிறு மந்தைன்னா என்ன? சிறுபான்மையினரே. கரெக்டா இல்லையா? பயப்படாதே சிறுபான்மையினரே, உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் கொடுக்க வல்லவரா இருக்கிறார். கரெக்டு தானே? நமக்கு யாரு ஒருத்தர் மைனாரிட்டின்னு டேக் போடுறதுக்கு அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? கரெக்டு தானே? நான் கிறிஸ்துவன், நான் கர்த்தரை அறிஞ்சவன், அபிஷேகம் பெற்றுவேன், பரத்திலிருந்து அழைப்பு பெற்றுவேன், எனக்கு நீ யார் சிறுபான்மையர்னு பிராண்டு போடுறது? கரெக்டா இல்லையா? நான் யாருடையவன்? நான் கர்த்தருடையவன், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை நான். மை சிஇஓ ஜீசஸ் கிரைஸ்ட். என்னுடைய சிஇஓ யாரு? ஜீசஸ். என்னுடைய தொழிலதிபர் யாரு?
வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என் தொழிலதிபர். கரெக்டு தானே? எனக்கு என்ன, நீங்க வந்து சிறுபான்மையினர் சொல்லி என்ன பிராண்ட் பண்றது உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? அபிஷேகம் பெற்றவனுக்கு, இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்பட்டவனுக்கு. கரெக்டா இல்லையா? நாம சிறுபான்மையினர் கிடையாது. யோசேப்பு ஒரே ஒரு சிறுபான்மையினர் தான். எகிப்துல 80 வருஷம் அரசாண்டான். கரெக்டு தானே? அண்ணா யோசேப் எகிப்துல ஆட்கள் இல்லையா? அதனால கர்த்தருடைய ஜனங்களாக அபிஷேகம் பெற்ற நாம, அந்நிய பாஷையில் பெற்ற நாம, கர்த்தருடைய பந்தில் நம்மளை யாரும் பார்த்து சிறுபான்மையினர் சொல்லி நமக்கு எதுவும் தயவு பண்ணி கிறிஸ்மஸ்க்கு டோக்கன் கொடுக்குறோம், வந்து துணி வாங்கிக்கோ, அதுக்கெல்லாம் போகவே கூடாது. நம்ம கொடுத்து வாழணும். கரெக்டா இல்லையா? கரெக்டா இல்லையா? நமக்கு என்ன இருக்கு? நம்ம என்ன டோக்கன் அனாயிண்டிங்க பெற்றவங்க இல்லை. நமக்கு தேவன் அள்ளி கொடுப்பார், நம்ம அள்ளி கொடுப்பார். கரெக்டு தானே? போவாஸ் நினைச்சிருந்தான்னா கீழே விழுந்த கதிரெல்லாம் எல்லாம் சேர்த்து வச்சு இதெல்லாம் கொண்டு போய் வித்துட்டு வான்னு சொல்லியிருக்கலாம். கீழே இருக்கிற கதிரை என்ன பண்ணக்கூடாது. அப்படி கதிர் பொறுக்கிற வந்தவளை எஜமானி ஆக்கின தேவன் நம்முடைய தேவன். கரெக்டு தானே? கரெக்டு தானே? எஸ். அதனால நம்மளாம் சிறுபான்மையினர் கிடையாது. அந்த மாதிரி வார்த்தைகளே நம்ம பக்கம் ஒருத்தர் என்ன பண்ணக்கூடாது. அபிஷேகம் பெற்றவனுக்கு கர்த்தர் தேவன் நம்மோட இருக்கார். அதனால அவரே சொல்லிட்டு போயிட்டார், பயப்படாதே சிறுமந்தையே, நானே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு அவர் சொல்லிட்டு போயிட்டாரு. சொல்லிட்டு போயிட்டாரா இல்லையா? இதெல்லாம் உலகம், அரசியல், இதெல்லாம் என்னது நமக்கு தேவையே கிடையாது. நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள். எழுக்காரையும் இன்றைக்கு ரத்தின சுருக்கமாக பார்த்துருக்கோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். கர்த்தர் உங்களை அபரிவிதமாக ஆசீர்வதிப்பார். நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தேவனுடைய தந்த வார்த்தைகளுக்காக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். தேவன் நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் இன்றைக்கு